ஐயா அதியமான் அவர்களின் கோரிக்கையை ஏற்று மாவீரன் பொல்லான் அவர்களுக்கு நினைவகம் மணிமண்டபத்துடன் அமைத்துக் கொடுத்து இந்த வாய்ப்பினை வழங்கிய தமிழக முதல்வருக்கும் இந்த வாய்ப்புக்கு சிறப்புரை சேர்க்க வருகை புரிந்திருக்க என்ற மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு ஐயா ஏவே வேலு அவர்களுக்கும் சிறப்புரையாற்றிருக்கின்ற நம் மாங்கனி மாநகர் மாவட்டத்தினுடைய மண்ணின் மைந்தர் மரியாதைக்குரிய சுற்றுலாத்துறை அமைச்சர் அண்ணன் இரா ராஜேந்திரன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற ஆயிரக்கணக்கான அருந்ததியர் சொந்தங்களுக்கும் தோழமை இயக்க உறவுகளுக்கும் மற்றும் இந்த விழாவிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நல் உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை இரு கரங்கூப்பி வரவேற்கிறேன். இந்த நன்றி பாராட்டு விழா பொதுக்கூட்டத்திற்கு வாழ்த்துறை வழங்குமாறு மதிப்பிற்குரிய தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சரும் சேலம் மத்திய மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களை வாழ்த்துறை வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்திய விடுதலை வீரர் மாவீரன் பொல்லான் அவர்களுக்கு திருவுருவ சிலையுடன் நினைவகத்தை அமைத்திட்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மதிப்பிற்குரிய அமைச்சர் ராஜேந்திரன் அவர்களுக்கு ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அருந்ததியர் சமுதாய பெருமக்கள் சார்பில் நன்றியும் பாராட்டு விழாவும் நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற ஆதித்தமிழர் பேரவையினுடைய நிறுவனர் ஐயா அதியமான் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பாராட்டு விழா ஏற்புரையை நிகழ்த்த வருகை தந்திருக்கிற தமிழ்நாடு அரசினுடைய பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், உழைப்பால் உயர்ந்தவர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய எண்ணங்களுக்கெல்லாம் செயல் வடிவம் கொடுக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உயர்நிலை செயல் திட்ட குழு உறுப்பினர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அவர்களே, வருகை தந்த அனைவரையும் வரவேற்று உரையாற்றி இருக்கிற மாநில துணை பொதுச் செயலாளர் ஏடிஆர் சந்திரன் அவர்களே, முன்னிலை வைக்கிற சேலம் வடக்கு மாவட்ட செயலாளர் இயேசுராஜ் அவர்களே, மாநில மகளிர் அணியினுடைய துணை செயலாளர் உமா மகேஸ்வரி அவர்களே, மாநில தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய துணை செயலாளர் யுவராஜ் அவர்களே, ஆதித்தமிழர் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் கோவை ரவிக்குமார் அவர்களே, இறுதியாக நன்றி உரை ஆற்றிட இருக்கிற மாவட்ட தலைவர் மாரியப்பன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற வருகை தந்திருக்கிற அருந்ததியர் சமுதாயத்தைச் சேர்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தினை தெரிவித்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய மாவீரன் பொல்லான் அவர்களுக்கு நினைவகத்தோடு திருவுருவச் சிலையினையும் அமைத்து தந்திருக்கிறார்கள். அந்த விழாவிலே பேசுகிற போது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாவீரன் பொல்லான் அவர்களுடைய நினைவகம் திருவுருவச் சிலை திறந்து வைக்கிற இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொண்டிருக்கிற போது எனக்கு ஒரு வீர உணர்வு ஏற்படுகிறது என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உணர்ச்சி பொங்க கூறியிருக்கிறார்கள். அதேபோல ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய தீரன் சின்னமலை அவர்களுக்கு படை தளபதியாக வாள் வில் மற்போர் என்று பயிற்சி பெற்ற மாபெரும் வீரராக, அதுவும் குறிப்பாக தீரன் சின்னமலை அவர்களுக்கு படை தளபதியாக இருந்து 2-3 போர்களிலே ஓடாநிலை போர், அதை போல அரச்சலூர், பவானி என்று இந்த 3 இடங்களிலே நடைபெற்ற போர்களிலே வெற்றி வாகை சூடுவதற்கு காரணமாக இருந்தவர் மாவீரன் பொல்லான். ஆக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும்
அருந்ததியர் சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்ட முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்களும் உங்கள் மீது அக்கறை கொண்டு இடஒதுக்கீட்டை எல்லாம் வழங்கினார்கள். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உங்கள் மீது கனிவோடு பாசத்தோடு உங்களை எல்லாம் அரவணைத்து செல்லுகிற தலைவராக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே உங்களை எல்லாம் பணிந்து கேட்டுக் கொள்கிறேன். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்றைக்கும் ஆதரவாக உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வணங்கி கேட்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியார் அவர்களுக்கு அருந்ததியர் மக்களின் சார்பில் நடைபெறுகின்ற இந்த நன்றி பாராட்டு விழா பொதுக்கூட்டத்தின் ஏற்புரையை மதிப்பிற்குரிய மாண்புமிகு அமைச்சர் ஐயா ஏவா வேலு அவர்கள் ஏற்புரை வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு முன்பாக ஐயா அதியமான் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்குவார்.